ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க ப்ரா. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவி எடுத்துருக்கேன். கதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கதையோட ஒன்லைன் என்னதுன்னா, ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணோட பர்த்டே பார்ட்டினால ஒரு மேன்ஷனையே புக் பண்ணி அங்கே ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. பட் ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று விளையாடுறாங்க. அதுக்கு என்ன கேம்னா, நம்மலாம் இப்போ ஜோசியை பார்க்குறோம்ல, அதில் விநாயகரோ முருகனோ ஃபோட்டோ வரும். அதை வச்சு நம்ம ராசி பலனை வச்சு நமக்கான எதிர்காலத்தை சொல்லுவாங்க. பட் ஏன்னா இவங்க விளையாடுற காட்சியில் இந்த மாதிரியான கடவுள் ஃபோட்டோலாம் இருக்காது. ஃபுல்லாக பேய்களும் சாத்தான்களோட ஃபோட்டோ தான் இருக்கும். அது எதுக்கான கார்டுனா, நம்ம எதிர்காலத்தில் எப்படி சாக போகிறோம் தெரிஞ்சுக்கிற ஒரு கார்டு தான் அது. அந்த கார்டில் அவங்களுக்கு என்னென்ன ஆபத்து ஏற்பட்டது, அந்த கார்டிலேருந்து வந்த பேய்கள்லாம் இவங்களுக்கு என்னென்ன பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் சூப்பராக எடுத்து இருப்பாங்க. படத்தோட பேர் டோரேட். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யாராச்சும் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு பொறுத்த முடியும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குல்ல. வாங்க நம்ம டேரெக்டாக அந்த காட்சை பார்க்க போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு 7 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. இங்கே எல்லாருமே அங்கே கேம்பிங் ஃபேரி ஏற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த குரூப்லேயே ஒரு எலிஸ்ங்கிற பொண்ணுக்கு பிறந்த நாள் போல இருக்கு. அதனால ஒரு மேன்ஷனே ரெண்ட் எடுத்து ஜாலியாக சந்தோஷமாக குடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் சொல்கிறான், என்னடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் கேம் இல்லாமேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த குரூப்லேயே 2 பேர் இருக்காங்க, ஹேலி த கிராண்ட், ஒரு பொண்ணு ஒரு பையனு. அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இவங்க பிரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் கேட்டால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம், எதுக்குமா நீங்கள் 2 பேர் பிரிஞ்சுங்க, நீங்கள் 2 பேரும் நல்ல ஜோடியாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன்காரனும் என்ன அவள் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கா, இப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்துறா, என்கிட்ட நடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையன்கார கிராண்டு சொல்ல, இதே நேரத்தில் இந்த ஹேலி பண்ணும், இல்லை அவனுக்கு ஒரு கோலே லட்சியம் ஒன்றுமே கிடையாது, அவன் என்கிட்ட ரொமான்ஸாவே பேச மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றிக்கிட்டு திட்டிக்க ஆரம்பிக்க, இதே நேரத்தில் இவங்க அடிச்சு இந்த சரக்கு காலி அடிச்சு போல இருக்கு. வீட்டில் போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு சரக்கு பாட்டில் தான் கிடக்குது. என்னன்னு பார்த்தா தெரியும், ஒரு மூட்டை ஃபுல்லாக பீர் பாட்டில் கிடக்கும். என்னன்னா எவ்வளோ நேரம் இங்கே குடிச்சு எல்லா சரக்கையும் காலி பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்பதான் அந்த பாக்ஸ்டன் ஒரு குண்டு பைய அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய மேன்ஷன்ல எங்கேயாச்சும் சரக்கு இருக்குண்டா, வாங்கடா நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருமே அந்த வீட்டுல எங்கேயாச்சும் சரக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல இந்த சைடு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருப்பாங்க. பட் ஆனா இதெல்லாம் அவங்க கேட்பாங்களா, நம்ம எதுக்கு போவேணாம்னு சொல்றோமோ அதுக்கு தானே நாம போவோம். அதனால அந்த பூட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போனா அது ஒரு அண்டர் கிரவுண்ட் போல இருக்கு. இவங்க போனாதான் தெரியுது இவங்க தேடி வந்த சரக்கு அந்த இடத்துல இல்ல. பட் ஏன்னா விசித்திரமான பொருட்கள், அதாவது இந்த சூனியக்காரி விர்ச்சுவல் பண்ணும்போது சில பொருட்களை யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சில பொருட்கள் இருக்க. இதே நேரத்து அந்த பாக்ஸ்ங்கிற குண்டு பையன் என்ன பண்ணணும், அங்கே ஒரு மர பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு இங்கே வாங்கலாம் சொல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஐயா சரக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனா. பட் ஏன்னா அந்த இடத்துல இருந்து சரக்கு கிடையாது. அது ஒரு டோரட் கார்டுங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் இந்த கிளி தூசியை பார்க்கும்போது கடவுள் ஃபோட்டோ வரும், அதில் நம்ம ராசியை வச்சு நமக்கான எதிர்காலத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரியான கான்செப்ட் தான் இது. பட் ஆனால் இந்த காட்சை பற்றி நம்ம ஹேர்லிங்கிற பொழுது நல்லா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இதை பார்த்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ நம்ம ஆடி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி இதை ட்ரை பண்ணலாம் சொல்ல, நம்ம ஹேர்லி பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் வேணாண்டின்னு தான் சொல்லுவா. பட் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை கட்டாயப்படுத்துறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ரூம்ஸில் உள்ள எல்லா லைட்ஸை ஆஃப் பண்ணிட்டு இவங்களை சுற்றி மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா அதுலேருந்து என்னமோ ஒரு உருவம் போகும். இவங்களும் அதை பார்த்துட்டு நம்ம ஹேலி பண்ணு, இது வேணாண்டி, இது ரொம்ப ஆபத்துல முடியும், சொல்லப்படாத விதி என்னதுன்னா இந்த மற்ற காடை வச்சு நம்ம விளையாடக்கூடாது, இது வேணாம்னு சொல்லிட்டு முடி வைப்பா. பட் ஆனா அந்த எலிஸ்ங்கிற பர்த்டே பார்ட்டி பண்ணும், இல்லடி எனக்காக பண்ணிட்டீங்க சொல்ல, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது நான் என்கிட்ட இருக்கிற காட்சியில் 12 கார்டை மட்டும் சர்க்கிளாக எடுத்து வைப்பேன், மீதி ஒரு கார்டு 13வது கார்டு, இது நடுவில் உள்ள கார்டு, இதுதான் உனக்கான கார்டு, இதுதான் எல்லாத்தையுமே எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிஸ்ங்கிற பொண்ணுக்கு வந்துக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா ஹைபிரிக்கஸ்னு ஒரு கார்டு. இதை வச்சு ஓகே உனக்கு துலாம் ராசி, நான் ஒன்று சொல்லிட்டா உனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த துருன்னு நோண்டிக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் அதனாலே உனக்கு பெரிய ஆபத்து வரும். அது மட்டும் இல்லாமல் நீ இது வரைக்கும் வெற்றிங்கிற ஏணிப்படியை பிடிச்சி மேலே தான் ஏறிட்டு இருக்க. பட் ஆனால் உன்னை மாற்றுக்கோ, ஒரு கட்டத்தில் அந்த ஏணி கூட உன்னை கைவிட்டுடும், அதனால உனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும், நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏன்னா உனக்கு வந்துக்கிறது ஹைபிரிக்கஸ்ங்கிற ஒரு பெரிய டெவிலோட காட்டு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா அந்த எலிஸ் பொண்ணு மூஞ்ச மாதிரி என்னடி என் பிறந்தநாள் அதுவும் அவசகுணமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன உடனே இன்னொரு பொண்ணு இவ வந்து உட்காந்தானே நம்ம ஹீரோயின் திருப்பி மறுபடியும் அந்த 12 கார்ட்ஸை எடுத்து வச்சுட்டு நடுவில் அந்த கார்டை எடுத்து வைக்கிறேன். அதில் என்ன கார்டு வந்திருக்குன்னா த ஹேங்க்டு மேன் சொல்லிட்டு ஒரு கார்டு வந்திருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா த தூக்கிலிடப்பட்ட மனிதன், அதாவது இது சரணடைகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தை கூட குடிக்கும். அப்போதான் நம்ம ஹீரோயின் அவளோட ராசியை வச்சு என்ன சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கு, உன்னோட ராசிக்கு இப்போ நேரம் சரியில்லை, நீ ஏதாச்சும் ஒரு தொழில்நுட்பத்தால் உனக்கு ஏதாச்சும் ஒரு கோளாறு ஏற்படும், அதனால நீ விலகி ஓட தான் பார்ப்ப, பட் ஆனால் ஓடாத உன் நண்பர்களை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதே நேரத்தில் நம்ம ஹேலி அந்த பாக்ஸனை
கூப்பிட அவனுக்கும் ஐயோ எனக்கு ஒண்ணுக்கு வருது நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த பாத்ரூமுக்கு போக இதே நேரத்துல இந்த கர்லிங் ஹேர் வச்சிருப்பல அந்த பொண்ணு வந்து உட்கார அவளுக்கு இதே மாதிரி 12 கார்டை எடுத்து வச்சுட்டு நடுவுல 13வது கார்டை எடுத்து வைக்க அதுல மெஜிஷியன் ஒரு கார்டு வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ராசிக்காரங்க எப்பயுமே தன்னோட நண்பர்கள் கூட இருக்காம ஏதாச்சும் ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுத்து போயிடுவாங்க. அதனால இவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். அதாவது இந்த கார்டுல என்ன இருக்கு மெஜிஷியன் தானே, அதனால இவங்க நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரிக்ஸ்ல எல்லாம் மாட்டிக்காம நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல வெளியே பாத்ரூம் போன அந்த பாகிஸ்தான் பையன் கதவுல மட்டா திடீர்னு சவுண்ட் கேட்குமா என்னடா சொல்லிட்டு எட்டி வந்து பார்த்தா அந்த இடத்துல எதுமோ ஒரு உருவம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. இவன் அதை பார்த்துட்டு டக்குன்னு லைட்டு போட்டா அந்த இடத்துல எந்த உருவமே இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை வந்து அந்த இடத்துல உட்கார இவனுக்கு அந்த காடை பட்டா இதுல இவனுக்கு ஜோக்கர் த ஃபுல்னு கார்டு வரும். அப்போ ஒரு விஷயத்த சொல்றான், நீ யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்புவ, அதனால நீ ஏமாந்துருவ. ஒன்னு தெரிஞ்சுக்க, உனக்கு ஆபத்து வரும்போது உன்னோட உண்மையான நண்பர்கள் கூட நீ இரு, உனக்கு அது ஆபத்து விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவரா அவங்கிட்ட த ஹெர்மைன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வருது. அது என்னதுன்னா துறவின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு தாங்க. பட் ஏன்னா அந்த காடை பாருங்களா துறவி மாதிரியா இருக்கு, பேய் மாதிரியே இல்லை. இதை பார்த்தா இந்த ஹேலியும் உனக்கு ஒரு நிதி அபாயம் இருக்கு, பட் ஏன்னா அது கூடிய சீக்கிரம் முற்றிவிடும். அது மட்டும் இல்லாம இந்த விளக்க பத்தியா இது சாத்தனோட விளக்கு, இது தப்பான வழியை மட்டும்தான் காட்டும், அந்த வழியை பக்கம் நீ போயிடவே போயிடாத அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல அந்த கிராண்டுங்கிற பையன் அதாவது நம்ம ஹேலியோட லவர் தாங்க. பட் ஆனா இப்ப இல்லையே அவனை உட்கார வச்சு அவனை கார்டு எடுத்து வைக்க அதுல டெவில்னு கார்டு வருமுங்க. இதை பார்த்தா இவ்வளோ நீ ஒரு திமிரு பிடிச்சவன், நீ எவங்கிட்டையும் ஒழுங்கா இருக்க மாட்டா, நீ ஒரு அகங்காரம் பிடிச்ச மாட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த கிராண்டோ நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்ல இந்த ஹேலி பண்ணு நான் ஒன்றும் நம்மளோட விஷயத்த பத்தி பேசல, உனக்கு வந்து காட்சை பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல இவன் நம்பாம எழுஞ்சு போக நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, அதனால உனக்கு பிடிச்சி நெருக்கமான ஒருத்தவங்களை நீ இழக்க போற, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அவளுக்கான கார்டை எடுத்து போட அதுல என்ன கார்டு வருதுன்னா டெத்துன்னு ஒரு கார்டு வருமுங்க. இதை பார்த்த இவளு கொஞ்சம் பயப்பட பட் ஆனா எல்லாரும் அந்த கார்டை அந்த அண்டர் கிரவுண்ட்ல வச்சுட்டு எல்லாரும் அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. பட் ஏன்னா டக்குன்னு ஒரு விஷயம் காட்டுறாங்க. அது என்னதுன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு சூனியக்காரி ஏதோ ஒரு விஷயம் பண்றா, அதுல நிறைய ரத்தம் எல்லாம் தேங்கி நிக்குது. அப்பதான் இந்த காட்சி பாக்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு அவளும் அந்த இடத்துல தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போகிறா. இதோட தான் ஸ்டார்ட் பண்ணிதான் இந்த படத்தோட பேர் டெர்ட்னு போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலைல கட்டுறாங்க. இங்க வந்த இந்த 7 பசங்களும் அவங்களோட வேலையை முடிச்சுக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. பட் ஏன்னா போற வழியில பெட்ரோல் பங்களா ஒருத்தவனுக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு கேம் விளையாண்டுருப்பான் போல இருக்கு. அதுல அவனுக்கு காசு லக்க அடிச்சிருக்கும் போல இருக்கு. அதை பத்தி எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போக இதே நேரத்துல இந்த எலிஸ் பொண்ணு தான் வீட்டுல போயிட்டு ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருப்பா பாருங்க, போன் பேசிக்கிட்டு. பட் ஏன்னா வெளில ஏதோ ஒரு சவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா இந்த வீட்டுல எல்லாம் மேல பரணைக்கு மேல ஒரு ஏணிப்படி இருக்குல்ல, அது கீழே வந்து கிடக்கும் பாருங்க. இவ்வளவு யாராச்சும் இருக்கீங்களா கூட்டு பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு சொன்னோன்னே அந்த ஏணிப்படியை எடுத்து வச்சுட்டு அந்த டோரிங்க சாத்திக்கிட்டு திருப்பிட்டு ரூமுக்கு போவா பாருங்க. ரூம்ல போயிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிட்டு இருக்கும்போது திருப்பிட்டு பட்டாரம் சவுண்டு, யாருடா கதவை தட்டுறான்னு சொல்லிட்டு வெளில வாசலுக்கு வந்து பார்த்தா பின்னாடி ஒரு உருவம். பட் ஏன்னா அந்த உருவம் லைட்டு போட்டாலும் இருக்காது. இவ்வளோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏணிப்படி கீழே கிடந்ததுல அதே ஏணிப்படி திருப்பிட்டு மறுபடியும் கிடக்கும் பாருங்க. இவளுக்கு பயம் தாங்காது. பட் ஏன்னா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவளை பிராங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டேய் எங்கடா இருக்கீங்க நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணிப்படியில ஏற ஆரம்பிக்கிறா. பட் ஏன்னா மேலே யாருமே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல ஒரு உருவம் ஓட இவ்வளவு பயந்துகிட்டே இருக்கும் போது டக்குனு கீழே பார்த்துட்டு மேலே பாப்பா பாருங்க. முன்னாடி பார்த்தா தெரியும் அவளை சுத்தி ஃபுல்லா மெழுகுவத்தியோ இவ அந்த கேம்ஸ்ல விளையாண்டா அதே கார்டு இருக்கும் பாருங்க இந்த ப்ரீஸ்டேஷன். இதை பார்த்தா இவ பயந்துகிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல இந்த கார்ல உள்ள மாதிரி ஒரு பேய் இவளை பயமுடுத்த இவ அந்த இடத்துல இருந்து மேல இருந்து கீழே வந்து இவளுக்கு சமயம் அடிபட்டுரும். அதே நேரத்துல இவளோட ஃப்ரெண்டு அந்த கேர்லி ஹேர் பொண்ணு கால் பண்ணுவா. அவ அந்த காலை எடுக்க வருவா. பட் ஏன்னா அந்த பேய் அவளை விடவே விடாது. அவளை தரத்தரன்னு இழுத்து போட்டு அந்த ஏணிப்படியை வச்சு மட்டார்னு அடிச்சு எலிஸ்கிற பொண்ணை சாவடிக்கும். ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம ஹேலி பொண்ணு அந்த காட்சியில என்ன சொன்னாலும் அதாவது உன்னால ஏற ஏணியாலேயே உனக்கு ஆபத்து வரும்னு சொன்னாலே அதே மாதிரியே தான் இந்த நடந்திருக்கு. இதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் எல்லா போலீஸ்காரெல்லாம் வந்துட்டாங்க. இங்க உள்ள 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஹேர்லி பொண்ணு சொல்றா இதாட்ட நைட்டு கூட என் கூட தண்ணி நல்லா பேசியிருந்தா இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல இதை பார்த்து நம்ம ஹேர்லி பொண்ணு சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹேர்லி பொண்ணு கூட தங்க ஆரம்பிக்கிறா. பட் ஏன்னா இதே நேரத்துல இந்த குரூப்லயே ஒரு லவர் பொண்ணு லவர் பாய் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க இவங்க 2 பேரும் சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் போவாம இருங்க. பட் ஏன்னா பின்னாடி ஒரு உருவத்தை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பேய் தையில ஒரு விளக்க வச்சுட்டு நிக்க பாருங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டா டக்குனு இந்த சைடு இந்த ஹேர்லி பொண்ணு கண் மொழிப்பா பாருங்க. நம்ம ஹீரோயினி என்னது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லடி எனக்கு தூங்கும் போதுதான் நம்ம எலிஸ் பொண்ணோட ஞாபகம் மூஞ்சியில் வருது, அவ என்ன உயிரோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லடி அவ இறந்துட்டா, உனக்கு
ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. நான் ஒன்று சொல்லிட்டா, இதே மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. எங்க அம்மா சாக போற கண்டிஷன். நானும் இந்த டேரட் கார்டை அப்பதான் விளையாட ஆரம்பிச்சேன். நான் எவ்வளவோ கார்டு போட்டாலும் எங்க அம்மாவுக்கு டெத்துங்கிற கார்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எலிஸ் இறந்துட்டா அவ திருப்பி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நிதானம் எடுத்த. இதே நேரத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு ஒரு பாய் போனால அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி அந்த பேய் உருவம் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியும். பட் திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது. இவனும் அந்த படிக்கட்டெல்லாம் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான். அங்க உள்ள லைட்ஸ் எல்லாமே பிளிங்க் ஆகும் பாருங்க. இவனு திரும்பி பார்த்தா தெரியும், அந்த கையில விளக்க வச்சுக்கிட்டு அந்த பேய் அந்த இடத்துல இருக்குமா. இவனும் பயந்து தெரிச்சு ஓட. பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள போக அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். அதுல என்ன எழுதிருக்குன்னா, நீ இன்னைக்கு தாண்டா சாக போறேன்னு சொல்லிட்டு இவனோட போட்டோ போட்டு இருக்கும் பாருங்க. இதை பார்த்த உடனே இவனுக்கு அந்த கேம்ஸ் விளையாடுறத ஞாபகம் வந்துடும். உடனே அங்க உள்ள ட்ரெயின்ஸுக்கு உள்ள ஏறி ஓட அந்த பேய் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இவனும் எவ்வளவோ பயந்து உள்ள போவான். பட் ஏன்னா ஒரு கட்டத்துல இவன் அந்த இடத்துல பயந்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த பேய் இவனை பயமுடுத்த இவனும் அந்த இடத்துல இருந்து எகிரி குடிக்க. பட் ஏன்னா முன்னாடி ஒரு ட்ரெயின் செம ஸ்பீடா வந்திருக்கும் போல இருக்கு. அந்த ட்ரெயின்ல மதி இவன் அந்த ஸ்பாட்ல இறந்துருப்பான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹேலி பண்ணி சொல்லியிருப்பால, உனக்கு பின்னாடி ஒரு துறவி ஒன்று வரும். அது காட்டுற அந்த விளக்கு தவறான பாதையை குறிக்கும். அதை பின்பற்றி நீ போயிடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த இடத்துல நடந்திருக்கும். அதோட மறுநாள் காலைல கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம கிராண்ட் இருக்கான்ல, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அந்த எலிஸ் பொண்ணு செத்த சோகமே இன்னும் போகல. பட் ஏன்னா இதே நேரத்தில் இந்த பையனும் இறந்த சோகம் தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல போலீஸ்காரங்களாம் எதுக்குமா அந்த நேரத்தில் அந்த பையன் அங்கே போனான்னு சொல்லி கேட்க, இந்த லவ்வர் பொண்ணு எங்களுக்கு தெரியல சார், என்ன நைட்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவன் நல்லா தான் போனான் அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் என்ன பண்ணுறதுமா, அவன் இறந்துட்டானே சொல்ல. இதை பார்த்தா அந்த போலீஸ்காரங்களாம் சரி ஓகே நீங்களாம் வீட்டுக்கு போங்க, கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல. மற்ற பசங்களாம் என்ன சார் சொல்கிறீங்க, எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இறந்துருக்காங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு கூழ் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ்காரங்களாம் என்னம்மா பண்ணுறது, ஒருத்தவ ஏணிப்படி கீழே விழுந்து இறந்துருக்கா, இன்னொருத்தவன் ஓடுற ட்ரெயினுக்கு முன்னாடி கீழே வந்து செதஞ்சிருக்கான், இதெல்லாம் என்ன கேஸ் நடத்த முடியும், இதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்க இவங்க கிட்ட எந்த பதிலுமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 5 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி இவங்க 2 பேரும் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த பாஸ்டங்கிற பையன் சொல்றான், இல்ல அவங்க 2 பேரும் யாராச்சும் கொலை பண்ணிருக்கலாம், அதுல நம்மளே யாராச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. பக்கத்துல உள்ளவங்களாம் டே லூஸ் மாதிரி பேசியாதாடா, நம்ம இத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம், நம்மள எதுக்கடா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சாவடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல. பக்கத்துல உள்ள 2 பேரும் அப்பனா இது எதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் இது எதாச்சும் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா 2மே தொடர்ந்து நடந்திருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா, இது நம்ம எதாச்சும் நடக்கல, இது ஒரு விதி. நான் ஒன்று சொல்லிட்டா, அந்த லூகாஸ் கிட்ட ஏற்கனவே அந்த டோரட் கார்டை பயன்படுத்தி அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்ன, அதாவது உங்ககிட்ட ஒரு சாத்தான் இருக்கு, அந்த சாத்தான் காட்டுற தவறான வழியில நீ போகாத, அது உனக்கு ஆபத்து தரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இவன் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து தான் ரயில்ல வந்து ஆக்சிடென்ட் ஆனா அப்படின்னு சொல்ல. மற்ற பிரச்சனைலாம் நீ என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, வெறும் கார்டை வச்சு சொல்றதுல நடக்குமா அப்படின்னு சொல்ல. திருப்பிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா, அப்ப நான் ஓகே நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எலிசா முந்தானத்தி இறந்தால அவ எப்படி இறந்தா, அவளுக்கு நான் என்ன திரும்ப சொன்னேன், நீ ஏறுற அந்த படிக்கட்டு உன்னை சாவடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி தான் இப்ப அவளுக்கு நடந்திருக்கு. அவ ஏறின படிக்கட்டே தான் அவ மேல கீழே விழுந்து அவ இறந்திருக்கா. இதனால என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாமே அந்த கார்டை பயன்படுத்துறதுனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது, நம்ம ஒரு சாபத்துல மாட்டிக்கிட்டோம், இது எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது மற்ற பசங்க யாருமே நம்ம ஹீரோயின் சொல்றது கேட்கல. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் டேரக்டா லேப்டாப்ல ஓபன் பண்ணி இந்த டோரட் கார்டை பத்தி வேற யாராச்சும் பேசுறான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி இருக்கும்போது அப்பதான் லேப்டாப்ல ஒரு விஷயத்த பாக்குறா. ஆல்மாங்கிறவங்க ஒருத்தவங்க, அதாவது இந்த டோரட் கார்டை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதிருக்காங்க. அதுல ஒரு நியூஸ் என்னதுன்னா 1950 இந்த கார்டை பயன்படுத்துறதுனால நிறைய பேர் இறந்துருக்காங்க சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் வரதை பார்த்த இவங்களும் பக்கத்துல உள்ள அந்த ஹேர்லி பொண்ணு டக்குன்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணுவா. பட் ஏன்னா கால் ரீச் ஆகுது. ஒரு கட்டத்துல சரி ஓகே நம்ம இங்க இருக்கிறது செட் ஆகாது, நம்ம எப்படி அந்த லேடியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கார்ல கிளம்பி அந்த ஆல்மாங்கிற வீட்டுக்கு தேடி போறாங்க. அவங்க அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு பெரிய பேய் வீடு மாதிரி தான் இருக்கும். இந்த வீடே பயங்கரமா இருக்கும். இவங்களும் போயிட்டு காலிங் பில் அழுத்தினா பக்கத்துல டக்குன்னு ஒரு லேடி வருமா. அந்த இடத்துல இந்த ஹேர்லி பொண்ணு பார்த்து பயந்துருவா. ஒரு கட்டத்தை நீங்களாம் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆல்மேன் லேடி கேட்க, நம்ம ஹீரோனு இதாட்டா உங்களோட வெப்சைட்டை நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம், அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல. அந்த லேடிக்கும் நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம ஹீரோனு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த டோரட் கார்டை விளையாண்டோம், அதனால எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்துட்டாங்க, எங்களுக்கு இதை நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட அந்த ஆல்மேன் லேடியும் கதவை தந்துட்டு சரி ஓகே அந்த
அந்த கார்டை யாரு வாசிச்சா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நான் தான் வாசிச்சேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அந்த கார்டை பார்க்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் சொல்லுவா அந்த கார்டை பக்கத்துக்கு விசித்திரமா பழமையா இருந்துச்சு அதுல கையால டிராயிங் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஹால்மேன் லேடி சொல்லுவா அது ஒரு மர பாக்ஸ்ல இருந்துச்சா அந்த மர பாக்ஸை சுத்தி வட்டமா ஏதாச்சும் சர்க்கிள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இருந்துச்சு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லேடியும் சரி ஓகே அந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்க இல்ல அது வீட்லயே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் திருப்பி கேட்கிறா சரி ஓகே அந்த பாக்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அந்த டோரட் கார்டை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் இந்த லேடி ஒரு விஷயத்த சொல்றா 1951 8 பேர் திருமணத்துக்கு போயிட்டு வந்தாங்க பட் ஏன்னா அவங்கள மர்மமான முறையில கொடூரமா இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டோரட் கார்டை விளையாண்டது தான் அதுக்கப்புறம் 1962 அங்க ஒரு 5 பேர் மர்மமான ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க அவங்களும் விளையாண்டதும் இந்த டோரட் கார்டு தான் அதுக்கப்புறம் 1988 ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்பயும் அந்த டோரட் கேம் விளையாடுறாங்க அதுல 4 ஃப்ரெண்ட்ஸ் இறந்துடுறாங்க ஒருத்தவங்க மட்டும் தான் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுக்க இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த லேடி சொல்லுவா அதை தப்பிச்ச ஒரே ஆள் நான் தான் அந்த டோரட் கார்டை எப்படியாச்சும் அழிக்கணும்னு பார்த்தேன் பட் ஏன்னா அந்த கார்டு கை மாறி அது ஏலத்துல வேற யாரோ வித்துட்டாங்க பட் ஏன்னா அது நானும் அழிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன் பட் ஏன்னா அதை அழிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயின் நீங்க மட்டும் எப்படி உயிர் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லேடியும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தான் பார்த்து சொன்னேன் பட் ஏன்னா என்னோட எதிர்காலத்துக்கான அந்த கார்டை நான் சூஸ் பண்ணவே இல்லை அதனால தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சரி ஓகே அந்த கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜாதகம்லாம் இன்னைக்கே நேத்தியே வந்தது கிடையாது அதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டு கணக்கா அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு பட் ஏன்னா இந்த டோரட் கார்டுங்கிறது ஒரு முக்கியமான இப்ப வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம் பட் ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட போட்டோவை எடுத்து வைக்க இதை பார்த்த மக்கள்லாம் இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லேடி அப்பதான் சொல்லுவாங்க 1700 காலகட்டத்துல ஹங்கேரி நாட்டுல ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ராணிக்கு குழந்தை பிறக்க போகுது பட் ஏன்னா இந்த ராஜாவுக்கு உதவி பண்ற விதமா ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆஸ்ட்ராலஜி இருப்பாங்க அவங்க தான் இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ எப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் அந்த டோரட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் அந்த ராசா அந்த லேடி கிட்ட போயிட்டு இதாட்ட என்னோட குழந்தையும் என்னோட மனைவியும் எப்படி இருப்பாங்க அவங்களோட எதிர்காலத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அந்த டோரட் கார்டை பயன்படுத்தி அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அரசரும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாரு இதாட்டம் விதியை மாத்துறதுக்கு பட் ஏன்னா எவ்வளவு முயற்சித்தாலும் அது டெட்ல தான் வந்து முடியும் இதை பார்த்த ராசாவும் அப்பனா நீ இந்த இடத்துல இருக்கவே தேவையில்ல நீ எங்களுக்கு சூசமா பண்ற நீ இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியையும் இவளோட மகளையும் அந்த நாடு விட்டு நாடு கடத்துறாரு பட் ஏன்னா இதே நேரத்துல இந்த லேடி சொன்ன மாதிரியே அந்த ராஜாவோட மனைவியும் அந்த குழந்தையும் சில நாட்கள் கழிச்சு இறந்துருது இதை பார்த்த அந்த ராசா இதாட்டம் அந்த லேடி தான் நமக்கு ஏதோ சூழ்ச்சி பச்சிட்டா அவளை கண்டுபிடிச்சு அவளை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட உத்தரவு கொடுக்க எல்லாரும் இந்த லேடியவும் அவளோட மகளையும் தேடி போக ஆரம்பிச்சாங்க பட் ஆனா ஒரு கட்டத்துல இந்த லேடியை சாவடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய சாவடிச்சிட்டாங்க இதை பார்த்த அந்த லேடியும் தன்னோட குழந்தைய இறந்த சோகத்துல இந்த ஊர் மக்களையும் தண்டிக்கணும் இந்த அரசனையும் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தையாக என்ன பண்ணாங்கன்னா தன்னோட பெரிய விரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்காங்க அதுல இந்த டோரட் காடுகள் நடுவுல மத்தியில தன்னோட உயிரை நீத்தி அவளோட உயிரான அந்த பிரேதாத்மாவை அந்த காடுக்குள்ள அடைச்சாங்க அதனால அவங்க ஒரு பெரிய டெவில் ஆனாங்க டெவில் ஆன உடனே முதல் பலியே அந்த அரசர் தான் அவரையும் காடை வச்சு போட்டு தள்ளிட்டு அங்க உள்ள மக்களை ஒவ்வொருத்தையும் போட்டு தள்ளுறாங்க அந்த காடை வச்சு அதுக்கப்புறம் இந்த காடை யாரு யூஸ் பண்ணாலும் அவங்க மேல ஒரு சாபம் ஏற்படும் அதனாலதான் அவங்க இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி முடிக்க இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ஓகே இந்த சாபத்தை நிறுத்த முடியுமா இல்ல அழிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க அந்த வயசான லேடியும் ஓகே அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுக்கு நீங்க அந்த டோரட் காடுகள் எல்லாம் அழிக்கணும் நீங்க அதை காடை அழிச்சிங்களா அதுக்குள்ள இருக்கிற அந்த சாபமும் அந்த லேடியோட ஆத்மாவும் அழிஞ்சிடும் இதுக்கப்புறம் அந்த சாபம் போயிடும் அப்படின்னு சொல்ல இங்க எல்லாருமே சரி ஓகே நம்ம அந்த இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு கார்ல ஒன்னா போயிட்டு இருக்கும் போது இந்த 3வது காடு எடுத்த பொண்ணு இருக்கல அவருக்கு என்ன காடு வந்திருக்கும் அதாவது தூக்கிலிடப்பட்ட மனிதன் சொல்லிட்டு தானே காடு வந்திருக்கும் இதை பத்தி இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது கார் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகும் பாருங்க இதை பார்த்த ஹேலியும் இதுக்கூட காரை ஸ்லோ பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கேரட் நான் ஒன்னும் ஸ்லோ பண்ணல அதுவா நிக்குதுன்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த பொண்ணுக்காரிக்கு பயப்பட ஆரம்பிப்பா அப்ப அவ நம்ம ஹீரோயின் சொன்னதை வீடியோ எடுத்து வச்சிருப்பால அப்ப ஒரு சொல்லியிருப்பா இதாட்டம் உன்னோட முடிவு ஒரு பாலத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இப்பயும் இந்த காரு நடு பாலத்துல நிக்க பாருங்க இதை பார்த்த அந்த பொண்ணு என்னை விடுங்க எனக்கு ஆபத்து நான் ஓடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகாது பட் ஏன்னா சைட்லேருந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவம் இவங்க பனி சூழ்ந்துருக்குள்ள அந்த கண்ணாடியில இவளோட உருவத்தை வரைஞ்சி தூக்கில இட்டுற மாதிரி நீ ஓடுன்னு சொல்லிட்டு எழுது பாருங்க இந்த பொண்ணு இதை பார்த்து ஐயோ எனக்கு இந்த இடத்துல இருந்த ஆபத்து நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடுவா பாருங்க இதுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோயினோ டேய் ஓடாதே ஓடினா தாண்டி உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுனா இந்த நேரத்துல இந்த காரை சுற்றி என்னமோன்னு மட்டார் திட்டின்னு அடிச்சுட்டு போவோம் பட் ஏன்னா இது எங்களுமே கண்ணுக்கே தெரியாது பட் ஏன்னா அந்த காரோட சென்சார்ல காட்டி கொடுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலேருந்து மட்டார்னு அந்த பேய் உங்க கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ஒரு கயிறு
கயிறை தூக்கிட்டு இந்த பொண்ணை கொல்றதுக்கு போக பாருங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கேரட்டும் நம்ம ஹீரோயினை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுவான். பட் ஏன்னா முன்னாடி ஓடி போன பொண்ணும் எவ்வளவு ஓடுவா. பட் ஏன்னா பின்னாடி நம்ம ஹீரோயினும் டெய்லி ஓடாதறியோ, அந்த பேய் வாங்கிட்ட வந்துகிட்டு இருக்கு, நீ ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவா. பட் ஏன்னா இதை எதுவுமே கேட்காத அந்த பொண்ணு ஓடும்போது அந்த பேய் மேலேருந்து அந்த கயிறை தூக்கி சுருக்கு போட்டு இந்த பொண்ணை கரையை தூக்குவாங்க பாருங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருமே கத்தி கதறிக்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு ஹைட்ல மேல தூக்குன அந்த பொண்ணை அந்த பேய் கீழே விட்டோணும். அந்த பொண்ணு கீழே வந்து கருத்து முடிஞ்சு அவ அந்த ஹாஸ்பிட்டலே இறந்தவன். இதை பார்த்து இவங்க எல்லாருமே தெரிச்சு அந்த இடத்துல இருந்து உடையாந்து வந்து சரி ஓகே நம்ம அந்த இடத்துக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா அந்த பாஸ்கெட் பையனும் நான் ஒன்றும் வரலப்பா, நான் என்னோட வீட்டில் போயிட்டு என் ரூம்ல ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து நம்ம ஹேலியும் டேய் நான் ஒன்று சொல்லிட்டா உனக்கு என்ன கார்டு வந்துச்சு, அந்த ஜோக்கர் கார்டு, நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாதான் நீ உயிர் தப்பிப்ப அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா இதை கேட்காத அவனும் உங்க கூட இருந்தாதாண்டி நான் சாவேன், நான் உடனே வீட்டுக்கு போறேன், நான் நடந்தே போறேன் சொல்லிட்டு இவன் நடந்து போக. பட் ஏன்னா இவங்க 3 பேரும் அந்த மேன்ஷனுக்கு போறதுக்காக அந்த காரை எடுத்துட்டு டைரெக்டா அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏன்னா இந்த சைடு இந்த பாகிஸ்தான் பையலோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது யாரும் சிரிக்கிற மாதிரி சவுண்டு, இவனு திரும்பி பார்த்துட்டு யாருமே இல்லை. ஒரு கட்டத்தில் சரி ஓகே நாம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு டோரை போய் திறப்பான். ஒரு கட்டத்தில் திறக்கவே முடியாது. பட் ஏன்னா கஷ்டப்பட்டு டோரை திறந்துட்டு உள்ள போனா தெரியும் வெளில இந்த ஜோக்கர்னுக்கிட்டு தலையிட்டு முடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க. இவனும் டைரெக்டா லிஃப்ட்டுக்குள்ள ஏறுவான். லிஃப்ட்ல ஏறி ஆன் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிஃப்ட் மேலே போக ஆரம்பிக்குது. டைரெக்டா 5ஆவது ஃப்ளோர்ல போயிட்டு ஓப்பன் ஆகும் பாருங்க. முன்னாடி பார்த்தாதான் தெரியும் அந்த கொடூரமான அந்த ஜோக்கர் போய் அந்த இடத்துல நிக்க பாருங்க. இவனு திருப்பி லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி டேய் நான் மாட்டிக்கிட்டான்டா, அந்த பேய் என்ன சாவடிக்க போதுடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவான். பட் ஏன்னா காலே போகாது. ஒரு கட்டத்தில் இந்த சைடு அந்த ஜோக்கர் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. என்னடான்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்துட்டு திருப்பிட்டு உள்ள போவான் பாருங்க. அப்பதான் ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஜோக்கர் இவனோட லிஃப்ட்டை உடச்சிட்டு வந்து இவனை ஆன் த ஸ்பாட்ல இவனை இங்கே காலி பண்ணிடுது. அதோட இந்த சைடு காட்டுறாங்க இவங்க 3 பேரும் அந்த மேன்ஷனுக்கு வந்துட்டு டைரக்டா அந்த டோரட் கார்டை எடுத்து நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. பட் ஆனால் அப்பதான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா இந்த கார்டு எவ்வளோ நெருப்புல போட்டாலும் எரியவே மாட்டேங்குது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு யோசனை வருது, இதாட்டம் அந்த ஆல்ஃபா லேடியை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிடுறாங்க கால் பண்ணி. அந்த லேடி வந்த உடனே இவங்க அந்த நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. இதாட்டம் ஒரு விசித்திரமான ஒரு கிரியேச்சர் என்னோட ஃப்ரெண்டை தூக்கில் மட்டும் சாப்பிடிச்சிட்டு அது யாருன்னு சொல்லி கேட்க இந்த லேடியும் அது அதே பேய் தான், நீங்க காலில் என்ன உருவம் வருதோ அதே மாதிரியான அந்த உருவத்தை மாத்திக்கிட்டு உங்களை சாவடிக்கும். சரி ஓகே உங்களுக்குலாம் என்னென்ன உருவம் வந்து சொல்லிட்டு கேட்க இந்த ஹேர்லே பொண்ணும் இதாட்டம் எனக்கு மெஜிஷியன் வந்துச்சுன்னு சொன்ன உடனே நம்ம கிராண்டு கிட்ட கேட்டா அவனுக்கு டெவில்னு வரும், நம்ம ஹீரோயினுக்கு டெத்துன்னு வரும். சரி ஓகே அந்த கார்டெலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த கார்ட்ஸுக்குள்ள இருக்கிற அந்த லேடியோட பிரேதாத்மாவை நான் தனியாக பிரித்து எடுக்க போறேன், அதுக்கப்புறம் இந்த சாபம் விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ஸ் மேலே ஒரு மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னிலேருந்து ஒரு சவுண்டு, அது அந்த பேய் தாங்க. வந்து நின்ன உடனே இந்த லேடியால் அசைவ முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, மூக்கிலேருந்து ரத்தம் ஊற்று பாருங்க. அந்த லேடி அப்போதான் ஒரு விஷயத்த சொல்லுவா, நீ இவ்வளோ நாள் உயிர் பச்சது எப்படி, உனக்கான கார்டை நீ சூஸ் பண்ணல, நான் இப்போ உனக்கான கார்டை நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த வயசான லேடிக்கான கார்டை சூஸ் பண்ணா அதில் 6 கத்திகள் சுருவி நீ இறப்ப மாதிரி ஒரு கார்டு வருமுங்க. அடுத்த செகண்டே அந்த வயசான லேடியை அந்த பேய் தரன்னு ஈத்துட்டு போக இதை பார்த்த மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் தெரிச்சு அந்த இடத்துல இருந்து உருவாயிருவாங்க பாருங்க. பட் ஏன்னா முன்னாடி பார்த்தா தெரியும் அந்த வயசான லேடிக்கு வந்த கார்டு மாதிரி 6 கத்தி சுருவி அந்த லேடி அந்த இடத்துல இறந்து கிடப்பாங்க பாருங்க. இதை பார்த்த இவங்க 3 பேரும் தெரிச்சு ஓட ஒரு கட்டத்தில் அந்த ஹேர்லி பொண்ணு மட்டும் இங்கே 3 பேர்லேருந்து தனியாக பிரிஞ்சு ஒரு ரூமுக்கு போக. பட் ஏன்னா இந்த ஹேர்லி பொண்ணுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், அங்கே என்னடி பண்ணுற இங்கே வாடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாய்ஸில் ஒரு குரல் கேட்கும் பாருங்க. இந்த பொண்ணு அந்த குரலை ஃபாலோ பண்ணி போனா அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. என்னன்னா இந்த பொண்ணுக்கு மெஜிஷியன் தானே கார்டு வந்திருக்கும். அதாவது மெஜிஷியன்லாம் யார், ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உன்னை சாவடிப்பாங்க, உன்னை ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்க இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் நம்ம கிராண்ட் பையலும் ஒரு இடத்துல போக அந்த இடத்துக்கு இந்த கிராண்ட் பையனை சாவடிக்க அந்த பேய் வந்துகிட்டு இருக்கும் உருவத்தை மாத்திக்கிட்டு. பட் ஏன்னா இந்த சைடு இந்த ஹேர்லி பொண்ணு போன இடத்துல அந்த லைட் வெடிச்சு இவளால கண்ணை பார்க்க முடியாது. ஒரு கட்டில் அங்கே உள்ள துணிகளை விளக்கிட்டு போனா அந்த இடத்துல இவளுக்கான அந்த மெஜிஷியன் பேய் அந்த இடத்துல இருக்கும் பாருங்க. இவளும் அந்த பேய்க்கு பயந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்குள்ள போய் படுக்க. பட் ஏன்னா அந்த மெஜிஷியன் பேய் என்ன பண்ணும் தெரியுமா, நம்ம நிறைய மேஜிக் ஷோல பார்த்துருப்பாங்க. அதாவது ஒரு உயிரோட மனுஷனா ஒரு பாக்ஸ்ல போட்டு அவங்கள கண்டம் துண்டாம வெட்டினாலும் உயிரோட வருவாங்க சொல்லிட்டு ஒரு மேஜிக். அதே மேஜிக்கை இப்ப இந்த பொண்ணுக்கு அந்த பேய் பண்ண ஆரம்பிக்குது. பட் ஏன்னா ரம்பத்தால் அறக்கும் போது உண்மையாகவே இந்த பொண்ணோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சு துண்டு துண்டா ஆகி அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலே இறந்துருது. பட் ஏன்னா இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த கிராண்டும் ஒரு கட்டத்தில் உட்காந்துட்டு நாம எப்படியாச்சும் இறக்க தான் போறோம், அந்த சாபம் நம்மளை விட்டு விழுங்காது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை, ஓகே நம்ம அந்த சாபத்தால தான் நாம சாக போறோம், அதே சாபத்தை அந்த பேய் மேல திருப்பினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன தண்டி சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் கேட்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றான், நம்ம எல்லாம் கார்டை சூஸ் பண்ணதுனால தான் நாம இறக்க போறோம்,
பட் ஏன்னா அந்த பேய்க்கான கார்டை யாரும் சூஸ் பண்ணல, நாம அந்த கார்டை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா இதை கேட்ட நம்ம கிராண்டு அதை சூஸ் பண்ணா நாமளே இறந்துருவோண்டி அப்படின்னு சொல்ல. இப்போ மட்டும் என்னவா, இப்போ நம்ம சூஸ் பண்ணலனாலும் நாம இறந்துருவோம், வா நம்ம அந்த கார்டை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக வருவாங்க பாருங்க. டக்குன்னு அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பேட தூக்கி அந்த ஜன்னல் வழியை எட்டி அடிச்சுட்டு உடனே நம்ம ஹீரோயின் கொள்றதுக்காக அதோட டெத்துக்கான அந்த பேய் உருவத்தை மாற்றிக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொல்ல வரும். நம்ம ஹீரோயினி எவ்வளோ தப்பி பாப்பா. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த டெத்துங்கிற பேய் நம்ம ஹீரோயினை கைத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம கிராண்டு எங்கேயோ தான் வந்து ஒரு கம்பியை வச்சு அந்த பேயை சாத்தானை அடிச்சுட்டு நீ போயிட்டு அந்த கார்டு தேர்ந்தெடு, அந்த பேய்க்கான கார்டை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அமுச்சு வச்சுட்டு இந்த சைடு இவன் மாட்டிப்பான். ஒரு கட்டத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினு அந்த பேய்க்கான கார்டை தேர்ந்தெடுத்துட்டு இருப்பா பாருங்க. பட் ஏன்னா இந்த சைடு நம்ம கிராண்டை அந்த சாத்தான் நெருப்புல போட்டு சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவன் அந்த டோரட் கார்டெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் அநீதி தான், அதனால இப்போ எதிர்காலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் சாவடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேய் வருவா பாருங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் நம்ம ஹீரோயினை சாவடிச்சு கதையை முடிச்சிடலாம் தான் பாப்பா. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவா பாருங்க, உங்களுக்கான காடையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் கீழே பாருங்க சொன்ன உடனே அந்த பேய் கீழே பார்த்தா அதுல டெத்துன்னு வந்திருக்கும் பாருங்க. அடுத்த செகண்டே அந்த சர்க்கிளை சுற்றி நெருப்பா எரிய ஆரம்பிக்குது, வெறும் கரும்புகையால சூழ்ந்த ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தையை சொல்றா, உங்க பொண்ணுக்கு நடந்தது அநீதி தான், பட் ஆனா என்ன பண்றது, அது ஒரு விதி, நீங்க அதை மறந்துருங்க, இதுக்கப்புறம் உங்களோட வெறுப்பை விட்டுட்டு உங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொன்ன உடனே அந்த பேய் பார்த்தீங்கன்னா அந்த வளையத்துல சுத்தி சுத்தி காத்துல கரைஞ்சி சாம்பல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த சாபத்தால ஏற்பட்ட அந்த டோரட் காடுகள் எல்லாமே அந்த பேய் எரிஞ்சதுனால இந்த காற்றும் எரிஞ்சு சாம்பாயிடும். கடைசியில் நம்ம கேரட் பார்த்தீங்கன்னா இந்த பேய் அழிஞ்சதுனால அவனும் கடைசி நிமிஷத்தில் உயிர் தப்பிச்சு வந்துடும் போல இருக்குங்க. சரி ஓகே, இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இங்கே வெளில போக டைரெக்டாக ஒரு கார் வரும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாக்டன் பையன் தாங்க. எப்போ உயிரோட வந்தான்னு தான் தெரியும். அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான், இதாட்ட நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன்டா, அந்த பேய் என்னை கொல்ல வந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ரூம்மேட்டு வந்து கதவை திறந்தா பாருங்க, லிஃப்ட் கதவை, அதோட அந்த பேய் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுச்சுடா, நான் உயிர் தப்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது எனக்கு என்னது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே, அதே மாதிரி இவனோட ரூம்மேட் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பேய் மறைஞ்சிருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த கார்ல ஏறி தன்னோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் இதோட முடிச்சுட்டாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்க நல்லா இருங்க, மற்றவங்க நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஐ லவ் யூ ஆல்.